இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய 13th லெசன் ஜஹா பஹியா ஹை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஜஹா ஜஹா மீன்ஸ் வேர், எங்கே அப்படின்னு அர்த்தம். பஹியா பஹியா மீன்ஸ் வீல், அந்த சக்கரத்தை தான் நம்ம பஹியா அப்படின்னு சொல்லுவோம். ஜஹா பஹியா ஹை அப்படின்னா சக்கரம் எங்கே, அதாவது சக்கரத்தை பத்தி நம்ம ஏதோ இன்டெப்தா பார்க்க போறோம். அதாவது சைக்கிளை பத்தி பார்க்க போறோம். லெசனுக்குள்ள புதுக்கோட்டை தமிழ்நாடு, அதாவது புதுக்கோட்டைங்கிற பிளேஸ் நம்மளோட தமிழ்நாடுல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தை சொல்றாங்க. சைக்கிள் சல்னா ஏ சாமாஜிக் ஆந்தோலன் ஹை. சைக்கிள் சைக்கிள் மீன்ஸ் சைக்கிள் ஒன்லி. சல்னா சல்னா மீன்ஸ் டிரைவிங், ஓட்டுறது, அதாவது சைக்கிள் ஓட்டுறது. ஏக் சாமாஜிக், சாமாஜிக் மீன்ஸ் சோசியல், சமூக ரீதியான. ஆந்தோலன் ஆந்தோலன் இஸ் த ப்ரொடெஸ்ட், எதிர்க்கிறது. அதாவது ஒரு சமூக ரீதியான ஒரு எதிர்ப்பா தான் இருக்குது. என்னது? சைக்கிள்ல ஓட்டுறது. குச் அஜீவ் சி பாத் ஹை ந. குச் குச் மீன்ஸ் சம். அஜீவ் அஜீவ் மீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமான. அஜீவ் சி பாத், பாத்னா விஷயம். பாத் மீன்ஸ் விஷயம், அதாவது ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹைனா ஹைனா மீன்ஸ் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்மகிட்ட கேக்குறாங்க. லேக்கின் சவுக்னே கி பாத் நஹி ஹை. லேக்கின் லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா. சவுக்னே சவுக்னே மீன்ஸ் ரொம்ப திடுக்கிறதுன்னு சொல்லுவோம்னா, ரொம்ப ஷாக் ஆகுறது, ரொம்ப ஷாக் ஆகுறதுக்கான பாத், பாத்னா விஷயம். நஹி நஹி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், அப்படின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா இது வந்து ஒரு அதிர்ச்சி ஆவறதுக்கான விஷயம் கிடையாதான். ஏன் அப்படின்னா, புதுக்கோட்டை जिले के हजारों नवसाक्षर ग्रामीण महिलाओं के लिए यज्ञ अब आम बात है. புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஜிலே, ஜிலே மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹஜாரோ நவசாக்ஷர், ஹஜாரோ ஹஜார் மீன்ஸ் 1000, ஆயிரக்கணக்கான. நவசாக்ஷர் நவசாக்ஷர் இஸ் த படிக்கிறக்கூடிய ஏஜ்ல வந்து படிப்பு கிடைக்காம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய யங் பீப்புள நவசாக்ஷர்னு சொல்லுவோம். நவசாக்ஷர் கிராமீன் மகிழாவும், கிராமீன் கிராமீன் மீன்ஸ் அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மகிழாவும், மகிழாவும் மீன்ஸ் உமன். அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய படிக்கிற வயசுல படிப்பு கிடைக்காம இருந்த உமன் எல்லாருக்குமே கேலியே, அதாவது அந்த உமன்ஸ்க்கெல்லாம் யக் அப் ஆம் பாத் ஹை. அப் அப் மீன்ஸ் நவ், இப்ப வந்துட்டு அது. ஆம் பாத், ஆம் மீன்ஸ் காமன். ஆம் பாத் மீன்ஸ் ரொம்ப பொதுவான விஷயமா ஆயிடுச்சு. அதாவது சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான விஷயமா இருக்கு. अपने पिछड़ेपन पर लात मारने, अपना विरोध व्यक्त करने और उन जंजीरों को तोड़ने का जिसमें वे जकड़े हुए हैं. अपने अपने தங்களுடைய அவங்களுடைய பிச்சடேப்பன், பிச்சடே பிச்சடே மீன்ஸ் பேக் சைடு. பிச்சடேப்பன் அப்படின்னா பின்தங்கிய நிலை, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது வளர்ந்து வர சொசைட்டில இவங்க பின்னாடி இருக்கிறாங்களே, பின்தங்குறாங்களே, அந்த நிலைய பர் லாத் மாறினே, லாத் மாறினா அதை உதைக்கிறது, அதாவது எட்டி உதைக்கிறது. அந்த நிலைமையை வந்து அவங்க எட்டி உதைக்கிறாங்க. லாத் மார்னே மீன்ஸ் எட்டி உதைக்கிறது. அப்படின்னா விரோத் வியக்த் கர்னே, அப்படின்னா தங்களுடைய விரோத், விரோத் மீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, விரோதமா இருக்கக்கூடியத. வியக்த் கர்னா, வியக்த் வியக்துனா எக்ஸ்பிரஸ் பண்றது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு எக்ஸ்பிரஸ் பண்றது. அவங்களோட அந்த விரோதமா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க வெளிப்படுத்துறாங்க. வியக்த் கர்னா வெளிப்படுத்துறது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். உன் ஜஞ்சிரோங்கோ, உன் மீன்ஸ் அந்த. ஜஞ்சிரோ ஜஞ்சிரோ மீன்ஸ் சங்கிலிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ், அவங்கள கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் எல்லாத்தையுமே தோடனே, தோடனே மீன்ஸ் உடைக்கிறது, பிரேக் பண்றது. அவங்கள அதை கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலி எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, தோடனே, தோடனேனா உடைக்கிறது. கா ஜின்மே வே ஜகடே வே ஹை. ஜின்மே ஜின்மேனா இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவங்க எப்படி இருக்காங்க, ஜகடே வே, ஜகடே வே மீன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜகடே வே மாதிரி ரொம்ப பிடிவாதமா பிடிச்சு வச்சிருக்கிறது. அவங்க ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கிறத சொல்றாங்க. கோயி ந கோயி தரிகா லோக் நிகால் ஹி லேத்தே ஹை. கோயி ந கோயி, கோயி நம்ம கோயி மீன்ஸ் சம்திங், ஏதாவது, ஏதோ ஒரு. தரிகா, தரிகா மீன்ஸ் வழி, ஏதோ ஒரு வழிய வந்துட்டு. லோக், லோக் மீன்ஸ் மக்கள், அங்க இருக்க அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க, நிகால் ஹி லேத்தே ஹை. நிகால் நிகால்ல வெளில கொண்டு வருது, அதாவது ஏதோ ஒரு வழிய வந்து அவங்க புதுசு புதுசா வெளியில கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிகால் ஹி லேத்தே, லேத்தேனா பிரிங், கொண்டு வருது. அவங்க வெளியில கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கபி கபி ஏ தரிக்கே அஜீபோ கரீப் கரீப் ஹோத்தே ஹை. கபி கபி, கபி கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பயாவது. ஏ தரிக்கே, ஏன்னா அந்த. தரிக்கே, தரிக்கேனா வழி, தரிக்கா பார்த்ததே சேம். தரிக்கேனா வேஸ், அந்த வழிகள் வந்துட்டு எப்படி இருக்கா, அஜீபோ கரீப் ஹோத்தேங்க. அஜீப், அஜீப்னா ரொம்ப வித்தியாசமானதா இருக்கிறது. கரீப், கரீப்னா ஏழைன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமானதா
இல்ல கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்குங்கிறத அப்படி சொல்றாங்க. அஜீபோ கரீப் மீன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்குது. அவங்க கொண்டு வர அந்த வழிகள் புதுசு புதுசா அவங்க வெளியில வர்றதுக்கு வேண்டி வழி கண்டுபிடிக்கிறாங்களே, அது எப்படி இருக்கு? சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்குது. பாரத் கே சர்வாதிக் கரீப் ஜிலோ மே சே ஏக் ஹை புதுக்கோட்டை. பாரத்னா இந்தியா. இந்த இந்தியாவுடைய சர்வாதிக், சர்வனா ஆல், அதிக்னா ரொம்ப ஜாஸ்தி, அதாவது சர்வாதிக் அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்பவே, கரீப் ஜிலோமே, கரீப்னா ஏழைன்னு அர்த்தம், ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஜிலோ மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட், ஏழ்மையா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல யார் ஒன்னா? புதுக்கோட்டையும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏழை மாவட்டங்கள்ல ஒண்ணுதான் புதுக்கோட்டை அப்படிங்கறத சொல்றாங்க. பிச்சலே தினம் யஹாங், பிச்சலே மீன்ஸ் முன்னாடி, அதாவது பேக் சைடு, அதாவது பிச்சலே தினம்னா முந்தைய தினங்களுக்குள்ள, யஹாங் மீன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது புதுக்கோட்டையில வந்துட்டு கிராமீன் மகிழாவும், கிராமீன்னா அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மகிழாவும் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த உமன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படின்னு தங்களுடைய சுவாதீனத்தா மீன்ஸ் அவங்களுடைய அந்த விடுதலைன்னு சொல்லுவோம், சுதந்திரம் சொல்லுவோம், அதாவது சுவாதீனத்தா, ஆஜாதினால சுதந்திரம் தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கதிஷீலதா மீன்ஸ் இயக்கம், அவங்களுடைய மொபிலிட்டி, அவங்களோட இந்த இயக்கம் அவங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்காக அபிவெக்ட் மீன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது, அவங்களோட இதை வந்து வெளிப்படுத்துறது, அபிவெக்ட் கர்னே கேலியே, அவங்களோட அந்த விடுதலையை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு வேண்டி பிரதித் கே ரூப் மே, பிரதித்னா சிம்பிள், அதாவது அதை வந்து ஒரு சிம்பிளா, எதை வந்து சிம்பிளா சொல்றாங்கன்னா, பிரதித் கே ரூப்னா வடிவத்துல, அதாவது ஒரு சிம்பிள்ங்கிற வடிவத்துல எதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சைக்கிள் கோ சுனாகை, சைக்கிள் ஓட்டுறதுதான் அவங்க சுனானா சூஸ் பண்றது, அவங்களோட விடுதலையோட சின்னமா அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதுதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உண்மே சே அதிகான்ஸ் நவசாக்ஷர்த்தி, உண்மைனா அதுல அந்த ஆந்தோலன், அவங்க விடுதலைக்கு வேண்டி போராடுறாங்களே, அதுல வந்துட்டு அதிகான்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியான மக்கள் யார் அப்படின்னா நவசாக்ஷர்னா சொன்னேன் இல்லையா, படிப்பு கிடைக்க வேண்டிய வயசுல வந்து படிக்காம இருக்கிறவங்க நவசாக்ஷர்ன்னு சொல்லுவோம். அந்த நவசாக்ஷர்ஸ் தான் அவங்க அங்க நிறைய இருந்தாங்க. அகர் ஹம் 10 वर्ष से कम उम्र की लड़कियां को अगर अलग कर दे तो इसका अर्थ यह होगा कि यहाँ ग्रामीण महिलाओं के एक 14 हिस्से ने साइकिल चलाना सीख लिया है. அகர் மீன்ஸ் இஃப், ஒருவேளை, ஹம் மீன்ஸ் நாங்க, ஒருவேளை நம்ம வந்துட்டு 10 மீன்ஸ் 10 வருஷம் சே, அதாவது வருஷம்னா வருடங்கள், அதாவது 10 வருடத்துல இருந்து சே கம்னா கம்மி, அதாவது 10 வயசுக்கு கீழே, உம்ரனா ஏஜ், அதாவது 10 வயசு கீழே உள்ள லடிக்கியாங் கேர்ள் சைல்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய 10 வயசு கம்மியா உள்ள அந்த குழந்தைங்களை, அதாவது பெண் குழந்தைங்களை அழகு மீன்ஸ் அவங்கள ஒதுக்க, டிஃபரன்ஸ் பண்றது, அழகு மீன்ஸ் டிஃபரெண்ட், அவங்கள தனியா பிரிச்சு எடுத்தோம், அழகர் மீன்ஸ் அவங்கள பிரிச்சு எடுக்கிறது, அப்படி எடுத்தோம் அப்படின்னா இஸ்கா அர்த் யகோகா, இஸ்கானா அதோடைய அர்த்னா மீனிங், நம்ம பிரிக்கிறதுக்கான அந்த மீனிங் வந்து ஓகா மீன்ஸ் இதுவாதான் இருக்குமா, என்னவா இருக்கும் அப்படின்னா கி யஹாங் மீன்ஸ் தேர், அந்த பிளேஸ்ல, புதுக்கோட்டை பிளேஸ்ல கிராமீன் மகிழாவும் கே ஏக் 14, கிராமீன் அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மகிழாவோ மீன்ஸ் அந்த உமன்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த உமன்ஸ்ல ஏக் 14, ஏக்னா 1, சௌதாயி 4ன்னு அர்த்தம், 4ன்னு அர்த்தம், அதாவது 4ல ஒரு பகுதி அப்படிங்கிறது ஏக் 14ன்னு சொல்லுவோம். 4ல ஒரு பகுதி, இசைனா பகுதி, 4ல ஒரு பகுதி மக்கள் வந்துட்டு நீ சைக்கிள் சல்னா சிக் லியாஹை, சைக்கிள் சல்னாமே சைக்கிளை ஓட்டுறது, சல்னா டிரைவ் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறத வந்து சிக் லியாஹை, சிக்னா கத்து வச்சுக்கிறது, சிக்லியா அப்படின்னா அவங்க கத்து இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது 4ல ஒரு பகுதி மக்கள் வந்துட்டு அத சைக்கிள் ஓட்டுறத கத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. और मीन्स and மற்றும் इन महिलाओं में से 70,000 से भी अधिक महिलाओं ने प्रदर्शन एवं प्रतियोगिता जैसे सार्वजनिक कार्यक्रम में बड़े गर्व के साथ अपने नए कौशल का पापम. இன் இந்த மகிழாவோ மீன்ஸ் இந்த உமன்ஸ் எல்லாருமே மேசே 70,000 மீன்ஸ் 70, ஹசார் மீன்ஸ் 1000, 70,000 அப்படின்னா 70,000, 70,000 மக்கள் கிட்ட பி மீன்ஸ் ஆல்சோ 70,000 மக்கள் கூட வந்து அதிக் மீன்ஸ் மோர், 70,000 மக்களை விட அதிகமான மகிழாவோ மீன்ஸ் அந்த உமன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிரதர்ஷன் ஏன் பிரத்யோகிதா, பிரதர்ஷன் மீன்ஸ் டிஸ்பிளே, அதாவது
பர்ஃபார்ம் பண்றது, அவங்கள வெளிப்படுத்துறது, பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, செயல்திறன், அதாவது பிரதர்ஷன் சொல்லுவோம். ஏன்னா அண்ட் மற்றும். பிரத்யோகிதா, பிரத்யோகிதா மீன்ஸ் காம்படிஷன், அதாவது போட்டி போடுறது, காம்படிட் பண்றத பிரத்யோகிதான்னு சொல்லுவோம். பிரதர்ஷன் ஏன் பிரத்யோகிதா மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்படிஷன். ஜெய்சே மீன்ஸ் லைக் அந்த மாதிரியான சர்வஜனிக் காரியக்கிரமம். சர்வஜனிக் ரொம்ப சர்வஜனிக் மீன்ஸ் ரொம்ப காமனா பப்ளிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்வஜனிக் காரியக்கிரமம் மீன்ஸ் அந்த திட்டங்கள், ப்ரோக்ராம்ஸ், அந்த காமனா பொதுமக்களுக்கான அந்த ப்ரோக்ராம படே கர்வ கே சாத். படே மீன்ஸ் பிக், கர்வ்னா பிரைட், ரொம்ப பெருமையோட, கே சாத் அப்படின்னா உடன் அர்த்தம், அதாவது பெருமையுடன். அப்பனே நயே கௌஷல் கா, அப்படின்னா தங்களுடைய நய கௌஷல் இஸ் த திறமை, ஸ்கில், தங்களோட புது திறமை, என்னது சைக்கிள் ஓட்டுற திறமை இருக்கு இல்லையா, அந்த புது திறமைய வந்துட்டு நெக்ஸ்ட் பிரதர்ஷன் கியா. பிரதர்ஷனும் வெளிப்படுத்துறாரு, பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுற தங்களுடைய புது திறமைய, அதாவது சைக்கிள் ஓட்டுற திறமைய வந்து வெளிப்படுத்துறாங்க. பிரதர்ஷன் கியா மீன்ஸ் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். அபிபி உண்மை சைக்கிள் சல்னேக்கு இச்சா ஜாரி ஹை. அபி மீன்ஸ் நவ், இப்பவும் கூட. பி மீன்ஸ் ஆல்சோ, இப்பவும் கூட. உண்மைன்னா அவங்க கிட்ட வந்து சைக்கிள் சல்னேக்கு இச்சா. சைக்கிள் சல்னே மீன்ஸ் வண்டி ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறதுக்கான இச்சானா ஆசை, சைக்கிள் ஓட்டுறதுக்கான அந்த ஆசை வந்துட்டு ஜாரி ஹை. ஜாரி மீன்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறது, ஆன்கோயிங், அதாவது மூவிங் ஃபார்வர்டு, முன்னேறி போயிட்டே இருக்கிறத ஜாரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கான ஆசை இன்னுமே வளர்ந்துகிட்டே தான் இருக்குங்கிறத சொல்றாங்க. वहां इसके लिए कई प्रशिक्षण शिविर चल रहे हैं. वहां மீன்ஸ் தேர், அதாவது அந்த புதுக்கோட்டையில வந்துட்டு இஸ்கேலியே இதுக்காகவே, இஸ்கேலியே மீன்ஸ் இதுக்காக, கை மீன்ஸ் மெனி நிறைய, பிரசிக்ஷன் சிவிர் மீன்ஸ் முகாம், பிரசிக்ஷன் மீன்ஸ் அதாவது பயிற்சி, அதாவது ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லுவோம். அந்த பிரசிக்ஷன் சிவார் வந்து சல் ரஹே மீன்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அர்த்தம், அதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது சைக்கிள் ஓட்டுறதுக்காகவே கத்துக் கொடுக்கறதுக்கான முகாம், பயிற்சி முகாம் வந்து அங்க புதுக்கோட்டையில நடக்கும் செய்யுதுங்கிறத சொல்றாங்க. கிராमीण पुदुकोटे के मुख्य इलाकों में अत्यंत रुद्वादी पृष्ठभूमि से आई युवा मुस्लिम लड़कियां सड़कों से अपनी साइकिलों पर जाती हुई दिखाई देते हैं. கிராमीण புதுக்கோட்டை, கிராमीण மீன்ஸ் அந்த கிராமப்புறமா இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில முக்கிய இலாக்கோமே, முக்கியம்னா இம்பார்ட்டன்டான இலாக்கோ மீன்ஸ் மாகாணங்கள், ப்ராவின்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்ல, அந்த இலாக்கோ மீன்ஸ் பிளேசஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராவின்சஸ்ல அத்தியந்த ருத்வாதி, அத்தியந்த் மீன்ஸ் அட்மோஸ்ட், ரொம்பவே ருதிவாதி மீன்ஸ் அதாவது பழமையானதுன்னு அர்த்தம், ரொம்பவே பழமையான. புஷ்டபூமி மீன்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது ரொம்ப பழமையான பேக்ரவுண்ட்ல இருந்து ஆயி மீன்ஸ் வந்த, அதாவது பழமையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய யுவா முஸ்லிம் லடுக்கியாங். யுவா முஸ்லிம் நமக்கு தெரியும் இல்லையா, லடுக்கியாங் மீன்ஸ் கேர்ள்ஸ், அந்த முஸ்லிம் கேர்ள்ஸ் கூட சடக்கோசே அப்படி சைக்கிளும் சடக்கம் மீன்ஸ் ரோட்ஸ், அவங்க தெருக்கல்ல அந்த ரோட்ல வந்துட்டு அப்படின்னா தங்களுடைய சைக்கிளும் மீன்ஸ் அந்த சைக்கிள்ல வந்துட்டு பர் ஜாத்தி ஹுயி திகாய் தேத்தி ஹை. ஜாத்தினா போறத, அந்த கேர்ள்ஸ் கூட, அந்த முஸ்லிம் கேர்ள்ஸ் கூட அந்த சைக்கிள்ல போறத திகாய் தேத்தி ஹை. திகாய்னா பார்க்க முடியுது அப்படின்னு அர்த்தம். சைக்கிள்ல போறத நம்மளால திகாய் தேத்தி மீன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜமிலா बीबी नामक एक युवती ने जिसने साइकिल चलाना शुरू किया है. ஜமிலா பீபிங்கிறது அவங்களோட நேம். நாமக்னா அந்த பெயர் உள்ள யுவதி மீன்ஸ் ஒரு யங் கேர்ள், ஒரு இளம் பொண்ணு வந்துட்டு ஜிஸ்னே சைக்கிள் சலானா ஷுரு கியா. ஜிஸ்னே அவங்க என்ன பண்றாங்க, சைக்கிள் சலானா, அதாவது சைக்கிள் ஓட்டுறத வந்து ஷுரு மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. முஜிசே முஜிசேனா என்கிட்ட, அதாவது என்கிட்ட வந்து கஹானா சொல்றது, அதாவது ஆத்தர் கிட்ட, அந்த எழுதினார் இல்லையா கதையா, அவங்க கிட்ட கஹானா சொல்றாங்களா, அந்த ஜமிலா பீவி அவங்க சொல்றாங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எகு மேரா அதிகார் ஹை. எகுனா அது, எது சைக்கிள் ஓட்டுற வந்து மேரா அதிகார் மீன்ஸ் அத்தாரிட்டி, என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சைக்கிள் ஓட்டுறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப் ஹம் கஹி பி ஜா சக்தே ஹை. அப்னா நவ், இப்ப வந்துட்டு ஆமாம்னா நாங்க கஹிபின்னு எங்க வேணாலும், கஹி மீன்ஸ் வேற, பி மீன்ஸ் ஆல்சோ, எங்க வேணாலும், ஜா சக்தே மீன்ஸ் கேன் கோ, சக்தே மீன்ஸ் முடியும்னு அர்த்தம், ஜானா போறது, எங்களால போக முடியுங்கிறத சொல்றாங்க. இப்ப நாங்க நினைச்சா எங்க வேணாலும் எங்களால போக முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப் ஹமே பஸ் கா இந்தசார்
நஹி கர்னா படுத்தா. அப் மீன்ஸ் நோ. இப்ப வந்துட்டு ஹமே ஹமே மீன்ஸ் நாங்க. பஸ் கா இன்தஜார். இன்தஜார் மீன்ஸ் வெயிட்டிங். அது பஸ்கே இன்தஜார் மீன்ஸ் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறது. நஹி கர்னா படுத்தா. நஹி கர்னானா செய்யறது. நஹி கர்னா மீன்ஸ் செய்ய தேவை இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. நாங்க இந்த பஸ்க்காக வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. मुझे पता है कि जब मैंने साइकिल चलना शुरू किया तो लोग फप्तियां करते थे. मुझे पता है. मुझे எனக்கு पता है. पताना தெரியும். எனக்கு தெரியுமா என்ன தெரியும் कि जब மீன்ஸ் when எப்ப வந்துட்டு மைனே நான் வந்துட்டு சைக்கிள் சல்னா சைக்கிள் ஓட்டுறத ஷுரு கியா. ஷுரு மீன்ஸ் ஸ்டார்ட். கியானா செய்யறது. அதாவது சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சனோ தோனா அப்போ லோக்னா மக்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பப்தியாம் கர்த்தேத்தே. பப்தியானா அந்த கருத்து தெரிவிக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஓட்டுறது. பப்தியா கர்த்தேத்தேனா அவங்க ஒரு கருத்தை அவங்கவுங்க கருத்தை வெளி வச்சாங்க. பப்தியா கர்த்தேத்துனா அவங்க கருத்தை வெளி வைக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். लेकिन मैंने उस पर कोई ध्यान नहीं दिया. लेकिन பட் ஆனா மைனேனா நான் வந்துட்டு உஸ்பர்னா அது மேல அந்த கருத்துக்கள் மேல கோயினா இனி எந்த விதமான தியான் நகி தியானா அட்டென்ஷன் எந்த விதமான கவனத்தையும் நகி தியானா கொடுக்கறது. நகி தியானா கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை எதையுமே நான் வந்து காதுல வாங்கிக்கல, நான் அதுக்கு கவனம் கொடுக்கல அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்திமா ஏக் माध्यमिक स्कूल में पढ़ती हैं. ஃபாத்திமாங்கிறது இன்னொரு கேர்ள். அவங்க ஏக் மாத்தியமிக் மீன்ஸ் அதாவது மிடில் ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லையா, 6th to 8th. மாத்தியமிக் ஸ்கூல்னா ஒரு ஸ்கூல்ல, அதாவது மிடில் ஸ்கூல்ல படுத்தினா படிக்கிறது. அவங்க ஒரு மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க ஃபாத்திமாங்கிற கேர்ள். और उन्हें साइकिल चलने का ऐसा चाव लगा है. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கேனா அவங்களுக்கு, அந்த ஃபாத்திமா அவங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது ஐசானா லைக் அவங்களுக்கு எப்படி இருக்கா, அது சாவ்லகா மீன்ஸ் ரொம்பவே பிடிச்சதா இருக்கு. ரொம்பவே அவங்க அதை லவ் பண்றாங்க. சாவ்லகான்னு அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கி ஹர் ஷாம் ஆதா கண்டா கேலியே கிராயே பர் சைக்கிள் லேத்தே ஹை. ஹர்னா ஒவ்வொரு, பர் அப்படின்னு அர்த்தம். ஷாம்னா ஈவினிங். ஒவ்வொரு ஈவினிங் டைம்லயும் ஆதா மீன்ஸ் ஹாஃப், கண்டே அப்படின்னா ஹவர், அதாவது ஹாஃப் அன் அவர், அரை மணி நேரம். அரை மணி நேரத்துக்கு கிராயே மீன்ஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. காசு கொடுப்போம் இல்லையா, ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வருவோம் இல்லையா. கிராயே பர் சைக்கிள் லேத்தேங்க. சைக்கிளை வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, வாடகைக்கு எடுத்து அவங்க ஓட்டுறாங்களாமா. एक नई साइकिल खरीदने की उनकी हैसियत नहीं है. ஏக்னா ஒரு நயி சைக்கிள், நைனா நியூ, புதுசா சைக்கிள் கரீதுனேனா வாங்குறது. அதாவது அவங்க புது சைக்கிள் வாங்குறதுக்கா உஸ்கி ஹைஷியத் நகி உஸ்கினா அவங்களுக்கு ஹைஷியத்னா ஸ்டேட்டஸ், அவங்களோட நிலைமை வந்து நகினா இல்ல அப்படின்னு அர்த்தம். அவங்களால புது சைக்கிள் வாங்க முடியல. ஃபாத்திமானே பத்தாயா ஃபாத்திமா அந்த பொண்ணு வந்துட்டு பத்தாயானா சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைக்கிள் चलने में ये खास तरह की आजादी है. சைக்கிள் चलने அதாவது சைக்கிள் ஓட்டுறது ये खास तरह की ஏக்னா ஒரு காஸ்னா ஸ்பெஷல், அப்படின்னா ஒரு புதுவிதமான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆஜாதி மீன்ஸ் இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரம் இருக்கு. சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு புதுவிதமான சுதந்திரம் இருக்குங்கிறத பாத்திமா சொல்றாங்க. ஹமே கிசி பர் நிர்பர் நகி ரக்னா படுத்தா. ஹமேனா நம்ம, கிசி பர் யார் மேல யாரையுமே, நிர்பர்னா டிபெண்ட் ஆகி இருக்காது. யாரையுமே நம்ம டிபெண்ட் ஆகி இருக்க தேவையில்லை, யாரையும் சார்ந்து இருக்க. நகி ரக்னா படைத்தா. ரக்னானா வாழ்றது, நகி ரக்னா வாழ தேவையில்லை, யாரையும் சார்ந்து நம்ம வாழணுங்கிற அவசியம் இருக்காது. மை கபி இஸ் நகி சோடுங்கா. மைனா நானு, கபி மீன்ஸ் அட் எனி டைம் எப்பவுமே, இசைனா இது, அதாவது சைக்கிள் ஓட்டுறது. நகி சோடுங்கன்னா விட்டுறது. நகி சோடுங்கா மீன்ஸ் நான் விட மாட்டேன் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க, பாத்திமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஜமீலா ஃபாத்திமா और उनकी மித்ர. உன்கினா அவங்களுடைய மித்ரனா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்டான அவக்கண்ணி அப்படிங்கிறவங்களையும், இன் சபுக்கின்னா ஆளோட, இந்த எல்லாரோடைய உம்ரனா ஏஜ், அவங்களோட இந்த வயசு வந்துட்டு 20 வருஷக்கே ஆஸ்பாஸ் 20 வருஷத்துக்கு ஆஸ்பாஸ் நியர்பை பக்கத்துலதான் இருக்கும். அது 20 வயசு 19 20 21 இந்த மாதிரி பக்கத்துலதான் அவங்களோட ஏஜ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ் इन्होंने अपने समुदाय के अनेक युवतियों को साइकिल चलाना सिखाया है. और மீன்ஸ் அண்ட் மற்றும் இன்ஹோனினா இவங்க, இந்த பீப்புள் எல்லாரும், அதாவது ஃபாத்திமா, ஜமீலா, அவக்கண்ணி, அவங்க எல்லாருமே வந்து அப்படின்னா தங்களுடைய சமுதாயனா தங்களோட சொசைட்டில இருக்கக்கூடிய அநேக் யுவத்தியோங்கோ, அநேக் மீன்ஸ் மெனி, நிறைய யுவத்தியம் மீன்ஸ் நிறைய யங்
பீப்புள் யங் கேர்ள்ஸுக்கு சைக்கிள் சல்னா சிக்காயா ஹை. சைக்கிள் சல்னா அதாவது சைக்கிள் ஓட்டுறத சிக்காயானா டீச் பண்றது, சொல்லி கொடுக்கறது. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இஸ் जिलों में साइकिल की धूम मची हुई है. इस जिले मीन्स அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல சைக்கிள் கி தூம் மச்சி ஹுயி ஹை. சைக்கிள் ஓட்டுறது வந்து தூம் மச்சி ஹுயி ஹை. தூம் மச்சின்னா ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறது, அதாவது ரொம்பவே ஆடம்பரமா ஆரவாரமா இருக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதாவது தூம் மச்சி ஹுயின்னா ரொம்பவே அதை பத்தின பிரபலமா இருக்குது. இஸ்கி பிரசான்ஸ்கோ